அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்ருட்டி பர்ணன் டெய்லர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா வருங்காலத்தில் தையல் கலைஞர்களுக்கு உருவாக போகிற ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ நம்ம பண்ருட்டி நகரத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஸ்கூல் ஒன்று 2 நாளாக பசங்களுக்கெல்லாம் அளவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பசங்களுக்கும் அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த தடவை ஸ்கூல் யூனிஃபார்மை அவங்களே ரெடிமேடாக தச்சு கொடுக்க போகிறதா சொல்லி தெரிஞ்சுது. நிறைய பேரண்ட்டுக்கிட்ட விசாரித்தேன், உங்கள் பிள்ளைங்க அளவு எடுக்கிறாங்களா என்னென்னு விசாரிக்கும் போது நிறைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க, ஆமாம் என் பையனையும் அளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்களே இதை ரெடிமேடாக தச்சு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இங்கே இருக்கிற தையல் கலைஞர்கள் எல்லாருமே வேலை பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக தான் இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்கூலில் இப்போ இன்னைக்கு பண்ணுறது, நாளைக்கு இதை பின்பற்றி மற்ற எல்லா ஸ்கூலுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா தையல் கலைஞர்களுமே இதில் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நமக்கு தீபாவளி பொங்கல்லாம் இப்போ சீசனே கிடையாது. முகூர்த்த நேரத்தில் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அப்படியே ரெகுலராக வேலை நடந்துகிட்டு இருக்குது. மற்றபடி பேண்ட் ஷர்ட் மட்டும் தைக்கிறவங்க, மற்ற எல்லா டெய்லர் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் சீசன் ஒரு 2 அல்லது 3 மாதம் ஸ்கூல் சீசன் நல்லா ரெகுலராக வேலை நடக்கும். இதன் மூலயமா ஒவ்வொரு கடைக்காரங்களும் அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு ரெகுலராக வேலை கொடுக்குறாங்க. இதனால் பல குடும்பங்கள் இதனால் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை ஸ்கூல் நிர்வாகம் அவங்களே இதை பண்ணுறாங்கன்னும் போது பல டெய்லருங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போது இதை அவங்க உணர்ந்து அந்த நிர்வாகத்தை மாற்றணும்னு இதன் மூலிமா வேண்டுகோளாக வைக்கிறோம். இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, ஏற்கனவே நம்ம பண்ருட்டி நகரத்தில் வேற ஒரு ஸ்கூலில் இதே மாதிரியே பண்ணாங்க. ஆனால் பண்ணது என்னன்னா, நிறைய அதில் கம்ப்ளைண்ட், நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, பசங்களுக்கு ஸ்கூல் அளவு சின்னதாக போயிடுச்சு, பெருசாக இருக்குது, சரியில்லை, 6 மாதத்துல சின்னதாகிடுச்சு அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. அதுக்கு பிறகு அந்த ஸ்கூல் நிர்வாகம் 1-2 வருஷத்தில் அந்த முடிவு மாற்றின்னு இப்போ துணியாகவே பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க விருப்பப்படி அவங்க டெய்லர் கிட்ட கொண்டு போய் தச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் இது மாதிரியான ஒரு சிக்கல் வரும்னும் போது, ஏன்னா ஒரு பேரண்ட் இப்போ நான் என் பிள்ளைக்கு துணி தைக்கிறேன்னா, நான் அதை எனக்கு பிடிச்ச டெய்லர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு கையை நீட்டாக வைங்க, இதை கொஞ்சம் கூடுதலாக வைங்க. ஏன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன், ஒரு வருஷம் 2 வருஷமாவது போடணும் அப்படின்றது தான் பெரும்பாலான பேரண்ட்ஸோட எண்ணமாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு விருப்பப்படி அவங்க அளவுகளை அளவு சொல்லி அவங்க தச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது இதை யாரோ என் பிள்ளைக்கு யாரோ எனக்கே தெரியாம ஒருத்தவங்க அளவு எடுத்து துணியை தச்சு கொடுக்குறாங்கன்னா, அது ஒரு பேரண்டா அது எனக்கு எப்படி திருப்தி தரும் அப்படின்றத பள்ளி நிர்வாகம் யோசிக்கணும். இன்னொன்று சென்டிமெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் ஒரு பிள்ளைக்கு எல்கேஜிக்கு ஒரு டெய்லர் கிட்ட போய் யூனிஃபார்ம் தைச்சாங்கன்னா வருஷம் அந்த டெய்லரை தேடி போய் தான் அவங்க இந்த யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அப்போ அது ஒரு சென்டிமெண்ட்டாகவும் பேரண்ட்ஸ்க்கு அது இருக்கு. மற்ற டைம்லலாம் டெய்லரை தேட மாட்டாங்க. அந்த யூனிஃபார்ம் தைக்கிறாங்கன்னும் போது அவங்க பிள்ளைக்கு அந்த டெய்லர் எந்த டெய்லர் தைச்சு கொடுத்தாரோ யூகேஜிக்கு அவர்கிட்டயே தான் திரும்ப போவாங்க. ஒவ்வொரு யூனிஃபார்ம் அவங்க புதுசாக தைக்கும் போதும் அது சென்டிமெண்ட்டாக நிறைய பேர் வச்சிருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியும், நிறைய டெய்லருங்களுக்கும் இது தெரியும். ஏன்னா மற்ற எதுக்கும் வரமாட்டாங்க, யூனிஃபார்ம்ல மட்டும் நம்ம கிட்ட தைச்சிட்டு போறாங்க அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இது இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம், ஒரு சிக்கல்கள் உள்ள விஷயம். இதை எல்லாத்தையுமே உணர்ந்து பள்ளி நிர்வாகம் இந்த முடிவை மாற்றிக்கணும்னு வேண்டுகோளை வைக்கிறோம். இதில் பல பேர் இருக்காங்க, டெய்லர் கடை வச்சிருக்கிறவங்க, அவங்கள நம்பி வேலை செய்கிற தையல் கலைஞர்கள், இந்த டெய்லருங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கடைக்காரங்க, எங்களுக்கு காஜா பட்டன் அயனிங் பண்ணி கொடுக்குற சகோதரர்கள், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வாழ்வாதாரம் பாதிக்கும். இதை தயவு செஞ்சு பள்ளி நிர்வாகம் உணரணும்னு கேட்டுக்கிறோம். இதை ஒரு பெரிய அளவில் டெய்லர்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு இதன் மூலிமா நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை எல்லாருக்குமே இது பாதிப்பு தான். இதை பெற்றோர்களும், இது தையல் கலைஞர்களுக்கு உள்ள சிக்கல் மட்டும் கிடையாது, இது பெற்றோர்களும் இதை உணர்ந்து நீங்கள் பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட கேளுங்க, ஏன் ரெடிமேடாக தைச்சி கொடுக்குறீங்க, நாங்களே தைச்சிக்கிறோம் அப்படின்னு பெற்றோர்களும் இதை போய் கேட்கணும்னு இதன் மூலயமா வேண்டுகோள் வச்சுக்கிறோம். ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுமே இதை பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெய்லருங்களுக்கு அந்த ஸ்கூல் சீசன்ற வேலையே இல்லாமல் போயிடும். ப்ளவுஸ் தைக்கிறவங்க, லேடிஸ் உருப்படி தைக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எப்பவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு சீசன்னு கிடையாது, ரெகுலராக ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சீசன்றது முக்கியமானது. இதில் பள்ளி நிர்வாகம் எங்ககிட்ட என்ன குறை கண்டாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஓப்பனிங் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த ஒரு வாரம் முன்னாடி கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் டிலே பண்ணுவோமே தவிர, மற்றபடி முன்கூட்டியே கொடுத்தவங்களுக்கு நாங்கள் ராத்திரி பகலாக உட்காந்து
அவங்களுக்கு ஸ்கூல் ஓப்பனிங்க்கு பிள்ளைகள் வந்து யூனிஃபார்ம் போட்டுன்னு போகிற மாதிரி நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவரை அப்படி தான் நடந்திருக்கு. வேற எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் டெய்லருங்க மேலே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கடைக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஒர்க்குனாலே அவங்க நிச்சயமாக ராத்திரி பகலமாக உட்காந்து நைட்டு கடை வச்சு வேலை செஞ்சு அந்த ஸ்கூல் ஓப்பனிங்க்கு முன்னாடி அவங்க முன்கூட்டியே வாங்கின வேலைகளை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. தாமதமாக கொடுக்குற பேரண்ட்டாக மட்டும்தான் அந்த யூனிஃபார்மை மட்டும்தான் அவங்க தாமதமாக்குவாங்களே தவிர மற்றபடி முன்கூட்டியே வர்ற யூனிஃபார்ம்ஸ் எதையும் டெய்லருங்க தாமதமாக்கி கொடுக்கறதே இல்லை. இதை பள்ளி நிர்வாகம் உணரணும். இந்த முடிவை மாற்றிக்கணும்னு இதன் மூலியமா வேண்டுகோள் வச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.